அல்லேலூயா. உங்களைப் போலவே நானும் கடந்த நாட்களில் இந்த வேத பகுதியை வாசிக்க ஆண்டவர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். பல முறை வாசித்தாலும் கூட வாசிக்கும் போதெல்லாம் ஒரு புதிய கருத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குமானால் அது இந்த பரிசுத்த புத்தகம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலேயே இதுவரைக்கும் அதிகமாக அச்சடிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குமானால் இந்த பரிசுத்த வேத புத்தகம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. மாத்திரமல்ல, உலகத்திலேயே இதுவரைக்கும் அதிகமாக விநியோகம் பண்ணப்பட்ட அல்லது விற்பனை செய்யப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குமானால் இந்த பரிசுத்த வேத புத்தகம் தான். அல்லேலூயா. உலகத்திலேயே முதல் முறை அச்சடிக்கப்பட்ட புத்தகம் இருக்குமானால் அது இந்த பரிசுத்த வேத புத்தகம் தான். ஆமென். இந்த பரிசுத்த வேத புத்தகம் நம்முடைய கரங்களில் கிடைத்திருக்கிறது. நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அது மாத்திரமல்ல, நம்ம மொழியில் நாம் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அதனால் வாசிக்காமல் இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் அட்டவணையின்படி நீங்கள் வாசிப்பீர்களானால் முழு வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து முடித்து விடலாம். ஆமென். அதுபோல கடந்த நாட்களில் இந்த ஆதியாம் புத்தகத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். அதில் 33வது அதிகாரத்தை கடந்த நாட்களில் நான் வாசித்தேன். அதில் 2 சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த கான்வர்சேஷன், அல்லேலூயா, உரையாடல். ஆமென். சொல்கிற வார்த்தையை கவனிக்கிறீங்களா? 2 சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட என்னது? உரையாடல். மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு சகோதரர்களை ஒருவர் பார்த்து கொண்டு முகத்தை திருப்பி கொண்டு போகிற அனுபவம் தான் இன்னைக்கு காணப்படுகிறது. சகோதரிகளை பார்த்து ஒருவர் முகத்தை திருப்பி கொண்டு போகிற அனுபவம் தான் காணப்படுகிறது. நான் சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 சகோதரர்கள் ஒருவர் பார்க்கிற போது அவர்களுடைய உரையாடல், அந்த உரையாடலில் இளைய சகோதரன் மூத்த சகோதரனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் கேட்கறதுக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீர்கள்? ஆமென். திருப்புங்க ஆதியாம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால். இப்ப கவனிங்க. அண்ணனை பார்த்து அவன் சொல்ற ஒரு விஷயம், ஏசாவை பார்த்து சொல்றான், உம்முடைய கண்களில். ஆமென். அல்லேலூயா. உம்முடைய மதிப்பு. அண்ணனை என்ன செய்யணும் சொல்லுங்க? மதிக்கணும். தம்பி என்ன செய்யணும்? மதிக்கணும். வேதத்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட இந்த நாட்கள்ல நீ வா போ அப்படின்னு பேசக்கூடாது. வாங்க போங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றெடுத்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லேலூயா. மதிப்பா மரியாதையா கூப்பிடணும், பேசணும் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். டே மாமா இங்க வா. இன்னைக்கு அந்த விதமான ஒரு ஒழுங்கு முறை இன்னைக்கு பிள்ளைகள் இடத்துல நாம கற்றுக் கொடுக்கறதில்ல. சரி கவனிங்க. இங்க என்ன வாசிக்கிறோம்? இளைய சகோதரன் மூத்தவனை பார்த்து உம்முடைய என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டு. அதுதான் இன்றைக்கு சத்தியம். நான் உம்முடைய முகத்தை கண்டபோது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. அல்லேலூயா. When I see your face as thou seeing the face of God. உங்க முகத்தை நான் பார்க்கும்போது யாருடைய முகத்தை பார்க்கிறது போல எனக்கு தெரிகிறது. சொல்லுங்கம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க முகத்தை கொஞ்சம் பாருங்க. முகத்தை பாருங்கம்மா. முகத்தை கொஞ்சம் திரும்பிப்பாங்களேன். முடிச்ச உடனே வேகமாக ஓடிடுவீங்க. கொஞ்சம் பாருங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் கொஞ்சம் பாருங்களேன். அல்லேலூயா. என்ன ஒரு சிரிப்பு இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவை பார்த்து சொல்லுகிற போது, அண்ணே பிரதர், உங்க முகத்தை நான் பார்க்கிற போது யாருடைய முகத்தை பார்க்கிறது போல இருக்கு? தேவனுடைய முகத்தை பார்க்கிறது போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. முகம்
தேவனுடைய முகம். அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். நம்ம முகம் யாருடைய முகத்தை போல மாறணும்? தேவனுடைய முகத்தை போல மாறணும். நம்முடைய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகளை போல மாறணும்? தேவனுடைய வார்த்தைகளை போல மாறணும். நம்முடைய சிந்தை யாருடைய சிந்தை போல மாறணும்? தேவனுடைய சிந்தை போல மாறணும். அல்லேலூயா. நம்முடைய பார்வை யாருடைய பார்வை போல இருக்கணும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை போல நம்ம இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்தியாவில் 130 கோடி ஜனத்தொகை இருக்கிற இந்த தேசத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இயேசுவினுடைய முகத்தை போல நம்முடைய முகத்தை மாற்றிக்கொள்வதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பவுடர் போட்டாரா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாரா, அதெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. லிப்ஸ்டிக் போட்டாரா, ஐப்ரோ வச்சாரா, கண்ணுக்குள்ள கருப்பு மைய வச்சாரா, அதெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்டிங்கன்னா இயேசு முகத்தில் அதெல்லாம் அவர் போடல. அல்லேலூயா. முகம் ரொம்ப முக்கியம். முகமானது ரொம்ப முக்கியம். கவனிங்க, இந்த உருவத்தில் இதை ஐம்புலன் என்று சொல்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சரீரத்தை என்ன சொல்றாங்க? மெய், வாய், அப்புறம் கண், மூக்கு, செவி. சரியா? திரும்ப சொல்லி பாருங்க. மெய்ங்கிறது இந்த சரீரம். எதுக்கு கீழே? கழுத்துக்கு கீழே, தலைக்கு கீழே அல்லது முகத்துக்கு கீழே இருக்கிற இந்த முழு சரீரத்தை என்ன சொல்றாங்க? மெய் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது அடுத்து சொல்லுகிற நான்கும் எது? வாய், கண், மூக்கு, செவி. இது எல்லாம் எதுல அடங்கியிருக்கு? ஒரே ஒரு முகத்துல தான் அடங்கியிருக்கு. அல்லேலூயா. அதனால தான் சரீரத்தில் நம்ம எதுக்கு முதல் எடுத்து கொடுக்குறோமோ இல்லையோ, எதுக்கு முதல் எடுத்து கொடுக்குறோம்? முகத்துக்கு. முகம் ரொம்ப முக்கியமானது. அப்படித்தானுங்களே? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அதிகமான பணத்தை செலவு செய்து எதுக்கு தான் பார்க்குறோம்? யாரும் பான்ஸ் பவுடர் வாங்கி முழங்காலுக்கு போடுறதில்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. யாரும் பான்ஸ் பவுடரை வாங்கி அல்லேலூயா பாதத்தில் என்ன செய்யலை? தேய்ச்சி விடுக்கிறதில்ல. ஆனால் எதில் தான் போட்டு அப்புறம் சொல்லுங்க, எதில்? முகத்தில், மூஞ்சில். ஐயா சொல்கிற மூஞ்சில், முகத்தில். ஆமென். முகம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் முகத்திற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம். இந்த முகத்தின் மூலம் கோபத்தை வெளிப்படுத்தலாம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. எதை வெளிப்படுத்தலாம்? கோபத்தை வெளிப்படுத்தலாம். இரண்டாவது, இந்த முகத்தின் மூலம் சோகத்தை வெளிப்படுத்தலாம். எதை வெளிப்படுத்தலாம்? சோகத்தை வெளிப்படுத்தலாம். நான் சொல்லுகிறேன், முகத்தின் மூலம் நல்லவைகளை வெளிப்படுத்தலாம், கெட்டவைகளையும் வெளிப்படுத்தலாம். இந்த முகத்தின் மூலம் சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். இந்த முகத்தின் மூலம் மகிழ்ச்சியை நீங்க என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த முகத்தின் மூலம் எரிச்சலை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த முகத்தின் மூலம் ஆக்ரோஷத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தலாம். அல்லேலூயா. ஒரே முகம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Face is the index of the mind. ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுகிறாள். தமிழ்ல அகத்தின் அழகு. சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது உங்களுடைய அகத்தின் அழகு. அல்லேலூயா. அகத்தின் அழகு எதுல தெரியும்? முகத்துல தெரியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு முகம் அதை எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்தை பார்த்து சொல்லுகிறான், நான் உமது முகத்தை கண்டபோது யாருடைய முகத்தை போல நான் பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணன், உங்க முகம் என்ன செய்தது? மாறிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தன்னுடைய அண்ணனுடைய முகத்தை பார்த்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராம் புத்தகம் 34வது அதிகாரத்தில் 35வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினுடைய முகத்தை பார்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய முகத்தை பார்த்தாங்க? சொல்லுங்க. அந்த முகம் எப்படி இருந்தது? வாசிங்க. போதும். மோசேயினுடைய முகத்தை பார்த்தார்கள். அந்த முகத்துல எதை கண்டார்கள்? ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்களை, ஒழுங்கு கிரமமாக ஆலய ஆராதனைகளில் வந்து பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் முகத்துல மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை நீ காட்ட வேண்டும். அல்லேலூயா. என்றைக்கு மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தாயோ, என்றைக்கு ஆவின் அபிஷேகத்தை பெற்றாயோ, என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு பெயர் உனக்கு தரிப்பிக்கப்பட்டதோ, அன்றைக்கே உன் முகத்துல இருக்கிற இருளெல்லாம் அகன்று போய் இருக்க வேண்டும். உன் முகத்துல மற்றவர்களுக்கு நீ வெளிச்சத்தை காட்ட வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும், புறஜாதி ஜனங்கள் எல்லாம், மற்றவர்கள் எல்லாரும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், உங்களோடு கூட வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களோடு கூட படிக்கக்கூடியவர்கள், உங்கள் முகத்தை எந்த விதத்தில் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முகம் ஒரு வெளிச்சம் கொடுக்கிற முகமாக இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினுடைய முகத்தை பார்த்தபோது அது பிரகாசமாக இருந்தது. 31வது அதிகாரம், ஆதியாகம புத்தகத்தில் 31வது அதிகாரம் 2வது வசனத்துல யாக்கோபு தன்னுடைய தாய்மாமன் ஆகிய லாபானுடைய முகத்தை பார்க்கிறான். பாருங்களேன் அந்த வசனம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல, நேற்றைக்கு முந்தின நாளைக்கு இருந்தது போல இல்ல, வேறுபட்டிருக்கிறது, ஒரு வேறுபட்ட முகமாக மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முகத்துல ஒரு வேறுபாடு காணப்பட்டது. அதனால அந்த வீட்டை விட்டே அவன் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு போனது என்று நாம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல வாசிக்கிறோம், அர்தசஷ்ட ராஜா நெகேமியாவினுடைய காலத்துல அந்த இடிந்து போன அலங்கத்தை திரும்ப கட்டுவதற்கு முன்பு நெகேமியாவின் முகத்தை பார்த்தான். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல அந்த ராஜா, அர்தசஷ்ட ராஜா நெகேமியாவின் முகத்தை பார்த்த போது அந்த முகம் எப்படி இருந்தது என்கிறதை வாசிக்கிறேன். வாசிக்க. அர்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. நான் ஒருபோதும் அவருடைய சமூகத்துல துக்கமாக இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அர்தசஷ்ட ராஜா நெகேமியாவினுடைய முகத்தை பார்க்கிற போது அந்த முகத்துல துக்கம் இருந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எதுக்காக துக்கம்? அவன் வாழ்க்கையில ஏன் அவனுக்கு துக்கம் வந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு துணிமணி இல்லைன்னு துக்கப்பட்டானா? ஆமென், கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நகை இல்லை அப்படிங்கிறதுக்காக துக்கப்பட்டானா? வேலை இல்லை என்பதற்காக துக்கப்பட்டானா? வருமானம் இல்லை என்பதற்காக துக்கப்பட்டானா? இல்ல. நெகேமியாவின் துக்க முகம் மாறின காரணமே வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். ஆமென். அது அவனுடைய இருதயத்தை அதிகமாக பாதித்தது. ஆமென். ஆலயத்தை குறித்ததான ஒரு துக்கம் அவனுக்கு காணப்பட்டது. மாத்திரமல்ல, ஆலோசனை சங்கத்தார், அப்போஸ்தலருடைய காலகட்டங்களில் ஆலோசனை சங்கத்தார் ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்தார்கள். அந்த முகம் எப்படி இருந்தது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6:15. ஆலோசனை சங்கத்துல உட்கார்ந்திருந்த அத்தனை பேரும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஸ்தேவானை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அந்த முகம் தேவதூதன் முகம் போல இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம முகத்தை தேவதூதன் முகத்தை போல மாற்ற நம்மாலே முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதுக்கு பவுடர் போட்டு ஃபேன்ல இல்லை ஃபேஸ் வாஷு, அப்புறம் ஃபேஸ் ப்ளீச்சு, அதெல்லாம் போட்டெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவதூதன் முகத்தை போல மாறாது. எத்தனை பேர் நம்புறீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அல்லேலூயா நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து வேதத்தை தினந்தோறும் வாசித்து ஜெபிக்கிற முகங்களை தேவன் தேவதூதன் முகத்தை போல மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சோதித்து பாருங்களேன். 40 நாள் மோசே இந்த மலையில் இருக்கிறான். திரும்பி வருகிற போது அவனுடைய முகம் எப்படி இருந்ததா? பிரகாசமாக. தேவ சமூகத்தில் காத்தவளுடைய முகத்தை தேவன் தேவதூதன் முகத்தை போல மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வேகமாக நம்ம கடந்து போவோம். யாக்கோபின் ஜெபத்துக்கு முன்பு ஏசாவின் முகம், யாக்கோபினுடைய ஜெபத்துக்கு பிறகு ஏசாவின் முகம். இதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென்.
ஜெபத்திற்கு முன்பதாக ஒரு முகம், ஜெபத்திற்கு பின்பதாக ஒரு முகம். அல்லேலூயா. ஜெபத்திற்கு முன்பதாக ஒரு பார்வை, ஜெபத்திற்கு பின்பதாக ஒரு பார்வை. ஜெபத்திற்கு முன்பதாக ஒரு பேச்சு, ஜெபத்திற்கு பின்பதாக இன்னொரு பேச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஜெபம் மாற்றும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஜெபம் என்ன செய்யும்? நம்ம பேச்சை மாற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க ஜெபம் நம்முடைய கோபத்தை மாற்றும், ஜெபம் நம்முடைய வேதனைகளை மாற்றும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க? மோசே, இது சரியானு கேட்கிறேன் நான். மோசே சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா சரியா? கவனிக்கிறீங்களா? எகிப்து தேசத்தில் அவர் இருக்கிறார், அப்படித்தானுங்களே? அல்லேலூயா. இந்த பார்வோனுடைய குமாரத்தை அவனுடைய குமாரனாக எடுத்து அவனுக்கு மோசேன்னு பேர் வச்சவள அவதான். தண்ணீரிலிருந்து எடுத்தபடினால அவனுக்கு மோசே என்று பெயர் வைத்தாள். அல்லேலூயா. 40 வருஷம் எங்க இருந்தான்? எகிப்து தேசத்தில் இருந்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்த காலங்களில் ஒரு நாள் அவர் வெளியே போறாரு. போகும்போது ஒரு எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை நடக்குது. அல்லேலூயா. இவனுக்கு பாசம். யார் மேல பாசம்? எபிரேயன் மேல பாசம். இருக்கிறது அந்த ஊர் தான். எந்த ஊரு? எகிப்து தேசம் தான். சாப்பிடுறது எந்த சாப்பாடு? எகிப்து தேசத்துடைய சாப்பாடு. இருக்கிறது எந்த அரண்மனை? பார்வோனுடைய அரண்மனை. எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோனுடைய அரண்மனை. அல்லேலூயா. இருந்தாலும் ஒரு எகிப்தியன் தன்னை சார்ந்தவனாக இருக்கிற, தன் ஜாதியை தன் குலத்தை சார்ந்தவனாக இருக்கிற எபிரேயனை அடிக்கிறதை அவனால சகித்து கொள்ள முடியல. அல்லேலூயா. கோபப்பட்டான், வேகப்பட்டான், பட்டயத்தை எடுத்தான். யாரை வெட்டி போட்டான்? எகிப்தியன் என்ன செய்தான்? வெட்டி போட்டான். அல்லேலூயா. எடுத்தோடனே அவர் என்ன செய்யறவர்? கோபப்பட்டவர். சில பேருக்கு இந்த கோபம் வருது பாருங்க, எதுக்கு வருது எப்போ வருதுன்னே தெரியாது. அப்படிதானுங்களே? எதுக்கு வருது எப்போ வருதுன்னே தெரியாது. ஆமென். அல்லேலூயா. கோபப்படாதவங்களை பார்த்து ஒரு சில பேர் சொல்றாங்க, உப்பு போட்டு சாப்பிட்டா தானே? உப்பு போட்டு சாப்பிட்டா என்ன வந்துடுமா? சூடு சொர்ணம் இருக்குமா? அல்லேலூயா. ஆக அவன் கோபப்பட்டதனால என்ன நடந்தது? ஒருவன் என்ன செய்தான்? கொண்டு போட்டான். ஆனா வேதம் சொல்லுது அவன் சாந்த குணம் உள்ளவனாக மாறி போனான். எப்போ? ஜெபத்தினால. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வந்ததனால, ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ள வந்ததனால அவன் என்னவா மாறி போனான்? சாந்த குணம் உள்ளவனாக அவன் மாறி போனான் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். சரி, இப்போ வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாவினுடைய முகம் யாக்கோபினுடைய ஜெபத்துக்கு முன்பு, அதுக்கு பிறகு ஏசாவினுடைய முகம் யாக்கோபினுடைய ஜெபத்திற்கு பிறகு. இதை ரெண்டு நம்ம வாசித்து முடிக்கலாம். முதலாவது, யாக்கோபினுடைய ஜெபத்துக்கு முன்பு ஏசாவினுடைய முகம் எப்படி இருந்தது? ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரத்துல 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம். நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார். எதிர்கொள்ள. அல்லேலூயா. அது அந்த பைபிள்ல அண்டர்லைன் பண்ணிருங்க. என்னது? எதிர்கொள்ள. அல்லேலூயா. நானும் என்ன செய்கிறேன்? எதிர்கொள்ள வருகிறேன் என்று அவர் சொன்னதாக சொல்லுகிறேன். நான் முதலாவது சொல்லுகிறேன், எதிர்க்கிற முகம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் தடவி பார்த்துக்கிடுங்க. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. முகம் என்ன முகம்? யாருடைய முகம்? சொல்லுங்க, யாருடைய முகம்? சத்தமா சொல்லுங்க. ஏசாவினுடைய முகம். எப்ப எதிர்க்கிற முகம்? ஜெபத்துக்கு முன்பதாக. யாக்கோபு ஜெபிப்பதற்கு முன்பதாக ஏசாவினுடைய முகம் என்ன முகமாக இருந்தது? எதிர்க்கிற முகமாக இருந்தது. அல்லேலூயா. எல்லாத்தையும் நீங்க எதிர்ப்பீங்கன்னா உங்க முகம் எதிர்க்கிற முகமாக இருந்தா, சில பேர் முகத்திலே சுட்டுடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. கண்ணிலேயே பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதில் பேசுறவங்க? கண்ணிலேயே பேசுவாங்க. அவங்க எழுத வேணாம், பேப்பர் எடுக்க வேணாம், பேனா எடுக்க வேணாம், எழுத வேணாம், நீட்டவும் வேணாம். அல்லேலூயா. என்ன பேசுவாங்க? சத்தமாக சொல்லுங்க. கண்களிலே பேசுவாங்க. முகத்தை பார்த்தீங்கன்னா முகத்திலே சுற்றுவாங்க சில பேர். அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களை வெறுக்கிறது, மற்றவங்களை எதிர்க்கிறது எதில்? முகத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் இல்லாத ஒரு முகம் எல்லாவற்றையும் எதிர்க்கிற ஒரு முகம். ஆமென். எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெப அனுபவம் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு முன்பு, யாக்கோபு ஜெபிக்கிறதுக்கு முன்பு ஏசாவினுடைய முகம் என்ன முகமாக இருந்தது? எதிர்க்கிற முகமாக இருந்தது. 32வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ 20வது வசனத்துக்கு வாங்க. 20வது வசனத்துல 2 காரியம். இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஜெபிக்கிறதுக்கு முன்பு அந்த முகம் சாந்தமில்லாத ஒரு முகம். முதலாவது எதிர்க்கிற முகம், இரண்டாவது என்ன முகம்? சாந்தமில்லாத ஒரு முகம். அல்லேலூயா. மனைவிமாருக்கு அன்பான வேண்டுகோள், நீங்க உங்க வீட்டுக்காருக்காக ஜெபிக்கும் போது உங்க வீட்டுக்காருடைய முகத்தை சாந்த குணமுள்ள முகமாக கர்த்தர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் ஒரு நாள் வரும், அவர் சாந்த குணத்துக்கு நிச்சயம் வருவார். ஆமென். அல்லேலூயா. கணவன்மாருக்கு ஒரு வேண்டுகோள், எடுத்ததற்கெல்லாம் கோபப்பட்டு எரிஞ்சு மனைவி விழுறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்க்கிற முகமுள்ள மனைவியா இருக்காங்களா? அன்பு காட்டாத முகமுள்ள மனைவியா இருக்காங்க, சாந்த குணம் இல்லாத முகமா இருக்குதா உங்க மனைவிக்கு? சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவியுடைய முகத்தை மாற்ற ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது அதே 20வது வசனத்துல வாசிங்க. பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் அவன் எப்படி இருப்பான்? தயவா இருப்பான். தயவில்லாத முகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது அன்பில்லாத ஒரு முகம். யாருடைய முகம்? ஏசாவின் முகம். எதுக்கு முன்பதாக சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜெபத்துக்கு முன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் ஒரு முகத்தை மாற்றும். ஜெபம் ஒரு மனிதனுடைய அனுபவங்களை மாற்றும். ஜெபம் ஒரு மனிதனுடைய கெட்ட குணங்களை என்ன செய்யும்? மாற்றும். ஜெபம் ஒரு மனிதனுடைய எரிச்சலை, கோபத்தை என்ன செய்யும்? மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான யாக்கோபு அந்த முகம் மாற வேண்டும் என்பதற்காக என்ன செய்திருக்கிறான்? ஜெபித்திருக்கிறான். அல்லேலூயா. சகோதரனுடைய கோபத்தை மாற்றி அவனோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு யாக்கோபு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன என்கிறதை உங்களுக்கு வேகமாக சொல்ல நான் விரும்புகிறேன். நான் 32வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது வாசிங்க. 3வது வசனத்திலிருந்து. பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்திலிருந்து தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்துல போய் நான் இதுவரைக்கும் லாபானத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை வேலைக்காரர்களை அவன் என்ன செய்தான்? அனுப்பினான். முதலாவது சொல்லுகிறேன், சகோதரனுடைய தயவை பெறும்படியாக அவன் விரும்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனுடைய தயவை பெறும்படியாக அவன் விரும்பினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? சகோதர சகோதரிகளுடைய தயவு நமக்கு தேவை. அல்லேலூயா. அவளுடைய தயவு இல்லாம வாழலாம், வாழ முடியாது என்று ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனசுல நிம்மதி இருக்காது, மனசுல சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிற போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, போகிற போது கொண்டு போகிறதும் இல்லை. அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இல்லை. அல்லேலூயா. ஒரு ஜென்மத்தை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜென்மத்தில் சகோதர சகோதரிகளாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். அதில் ஒரு நல்ல உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்திற்காக சகோதரர்களை சகோதரிகளை அந்த உறவை நாம் முறித்து கொள்ளவே கூடாது. ஆமென்.
இவன் சகோதர தயவை விரும்பினான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். அதற்காக தன்னுடைய எருதுகள் கழுதைகள் எதையெல்லாம் கொடுத்து அனுப்ப முடியுமோ அத்தனை காரியங்களை அவன் கொடுத்து அனுப்பினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. வாசிங்க லூக்கா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும், கவனிக்கிறீங்களா? எதுல? சத்தமா சொல்லுங்க. அவருக்கு தேவையா? அவர் தேவகுமாரன் தானே, அவர் தேவகுமாரன் தானே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மனிதர்களை வைத்தே அல்லாமல் அவர் ஊழியத்தை நிறைவேற்றி விட முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ தூதர்களை வைத்து இந்த உலகத்தில் அந்த பூமியில அவருடைய ஊழியத்தை அவர் செய்ய முடியாது. அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை போன்ற மனிதர்கள் அவருக்கு தேவை. அல்லேலூயா. அதே போல மனிதர்களான நாமும் கூட அவருடைய தயவு இல்லாம ஊழியத்தை செய்து விடவே முடியாது. அல்லேலூயா. ஆக வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எதிலேயும் கூட வளர்ந்தார், மனுஷ தயவிலேயும் கூட என்ன செய்தார்? வளர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு கணவனுக்கும் யாருடைய தயவு தேவை? சத்தமாக சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தான் சொல்கிறேன், சத்தமாக சொல்லுங்க. மனைவினுடைய தயவு. அதுக்காக ரொம்ப பெருமை பாராட்டக்கூடாது. என் தயவு இல்லாமல் நீ சாப்பிட முடியாது, என் தயவு இல்லாமல் உனக்கு துணி துவைக்க முடியாது, என் தயவு இல்லாமல் நீ அதை செய்ய முடியாது, இது செய்ய முடியாதுன்னுலாம் அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அந்த கணவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ருசியாக சமைத்து போடலனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உப்பை கூடுதலாக போட்டு காரத்தை கூடுதலாக போட்டு எதையோ ஒன்று சமைச்சு கொடுக்குறேனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அதே போல கணவனுடைய தயவு இல்லாமல் நம்மால் என்ன செஞ்ச முடியாது? வாழ்ந்துட முடியாது. வாழலாம், படிப்பு இருக்கலாம், வேலை இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், சொந்த பந்தங்களெல்லாம் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கச்சியும் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலம் எல்லாம் கணவன் தான் முக்கியமானவன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒருவருடைய தயவு தேவையாக இருக்கிறது. ஆக சகோதர தயவை அவன் என்ன செய்தார்? விரும்பினான். அதுக்கு அடுத்தது 32வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். அந்த ஆட்கள் யாக்கோபினத்துக்கு திரும்பி வந்து, நாங்களும் உடைய சகோதரனாகிய ஏசாவினத்துக்கு போய் வந்தோம். நாங்களும் உடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார் என்றார். 400 பேரோடு கூட எதிர்கொள்ள வருகிறார். அந்த எதிர்ப்பின் முகத்தை சந்திக்கணும். அல்லேலூயா. 400 பேரோடு கூட வருகிறார். வட்டம் பார்த்துக்கலாம், வந்த பிறகு பார்த்துக்கலாம். அவனுக்கு 400 பேருன்னா எனக்கு 800 பேர் எல்லாமே போயிடுவாங்க. அல்லேலூயா. அவனுக்கு 400 பேருன்னா எனக்கு 40 பேர் எல்லாமே போயிடுவாங்க. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு கூட்டம் இருந்தா எனக்கு ஒரு கூட்டம் எல்லாமே போயிடும் அப்படின்னு நினைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தா பார்த்துக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்தா பார்த்துக்கலாம். ஆமென். வர்றதுக்கு முன்னால பார்க்குறவங்க தான் திறமைசாலிங்க. வருகிறதுக்கு முன்னால நடத்துறவங்க, அதை தீர்மானிக்கிறவங்க தான் ஞானம் உள்ளவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய காரியங்கள் என்னால் சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு ராஜா கனவு காண்றான் இல்லைங்களா? 7 மாடுகள், 7 பசுமாடு. 7 மாடு பலவீனப்பட்டது. 7 மாடு பலமுள்ள மாடு. இந்த பலமுள்ள மாடுகளை பலவீனமான 7 மாடு விழுங்கி போச்சு. அதுக்கு அடுத்தது 7 மணி உள்ள கதிர் உள்ள ஒரு இது கதிர்கள், 7 நல்ல மணி உள்ள கதிர்கள் 7. ஒன்றுமே சாவி போன கதிர் இல்லாத ஒரு 7. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணி இல்லாத 7. இது என்ன செய்தது? கதிர் இல்லாதது கதிர் உள்ளதை, மணி உள்ளதை விழுங்கி போட்டது. மூச்சுக்கிட்டான், என்ன தெரியல. அப்புறம் கூப்பிடுறான். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு வருகிறான். அல்லேலூயா. தேவதிட்டத்தை பாருங்க. யோசேப்பு வருகிறார். அவங்கிட்ட இந்த கனவை சொல்லிட்டு அவன் சொல்லும்போது சொல்றான், 7 வருஷம் நல்ல மகசூல் இருக்கும். அல்லேலூயா. நல்ல விளைச்சல் இருக்கும்.
அந்த 7 வருஷம் விளைச்சல நீங்க என்ன செய்யணும்? சாப்பிட்டது போக மற்றதை என்ன செய்யணும்? சேமித்து வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணம் ஆகும்போது எது கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்களோ இல்லையாம்மா? எதுக்குமா ஃப்ரிட்ஜ் சொல்லுங்கம்மா? எதுக்குமா? எதுக்கோ போய் எங்கெங்கே வர்றாருன்னு நல்லா நினைக்காதம்மா. இருக்கிற இல்லை குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதுமா. எதுக்குமா ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க உங்களுக்கு? ஆமாம், அதற்கு ஸ்தோத்திரம். மீதியானதை என்ன செய்யணும் சொல்லுங்க? மீதியானதை எடுத்து வைக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அளவாக போடுங்க. நான் மாமியார் இல்லை, மாமனாரும் இல்லை, நான் சொல்கிறேன். அளவாக போடுங்க, அளவாக சமையுங்க, அளவாக சாப்பிடுங்க. கூடுமானவரை சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணார். நான் சொல்கிறேன் கவனிங்க. நீங்கள் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு ரொம்ப துக்கப்படுவார். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 5000 பேருக்கு நல்ல திருப்தியாக சாப்பாடு கொடுத்துட்டு, ஆமென், அல்லேலூயா, சீஷலை பார்த்து சொன்னார், எந்தெந்த கூடையில் எந்த ரொட்டி இருக்கு பாரு, எந்த மீன் இருக்கு பாரு. ஆமென். என்ன செய்ய? கொட்டிராத, வீசிராத, என்ன செய்? எல்லாத்தையும் சேர்த்தாங்க. மீதி எத்தனை கூட? 12 கூட. 12 கூட என்ன பண்ணாரு? சீஷலுக்கு கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா? சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாத நல்ல இயேசு. அல்லேலூயா. அப்படியானா நீங்கள் கூட என்ன செய்யக்கூடாது? சாப்பாட்டை, உணவு காரியங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. திரும்ப கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அரிசி விற்கிற விலைக்கு, கேஸ் விற்கிற விலைக்கு, எண்ணெய் விற்கிற விலைக்கு எல்லாத்தையும் வாங்குறது, சமைக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலி கொறிக்கிற மாதிரி கொறிக்கிறது, மீதியை எடுத்துட்டு போய் குப்பையில் கொட்டுறது. இல்லை, தயவு செய்து நிப்பாட்டுங்க. மீதியான சாப்பாட்டை நீங்கள் கொண்டு போய் குப்பையில் கொட்டுவீர்களானால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பு நாளில் உங்களை ஆண்டவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொடுத்த பணத்தை நீங்கள் எப்படி விரயம் பண்ணலாம்? நான் கொடுத்த ஆகாரத்தை நீங்கள் எப்படி விரயம் பண்ணலாம்? நான் கொடுத்த உணவு வகைகளை நீங்கள் எப்படி விரயம் பண்ணலாம்? அல்லேலூயா. விரயம் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. திட்டமிட்டான். அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 400 பேரோடு கூட வருகிறேன், எதிர்கொள்ள வருகிறார்கள் என்று சொன்ன போது 7வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களை 2 பகுதியாக என்ன செஞ்சிட்டான்? பிரித்து. அல்லேலூயா. இன்னும் அருமையான பிளான் பண்றான் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பிளான் ரொம்ப முக்கியமானது. திட்டமிடுகிறது மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. திட்டமிட்ட குடும்ப வாழ்க்கை தெவிட்டாத இன்பம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு திட்டமிட்ட குடும்ப வாழ்க்கையே தெவிட்டாத இன்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்காருக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானுங்களே? நீங்கள் ஒன்றையா என்ன வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது, என்ன செலவு பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. சில மணிமாரி என்ன வருமானம்னே தெரியுமா? இந்த ஐயா என்ன சம்பாதிக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயா சொல்லவும் மாட்டேங்கிறாரு, யாருக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமென். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளவு வருமானம் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி அந்த தொகையை உங்களிடத்தில் கொடுத்து செலவு செய்வாரானால் சிக்கனமாக செலவு செய்ய பழகி கொள்ளுங்க. வருத்தப்படாதீங்க. நான் இவைகளெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றது வருத்தப்படாதீங்க. பணத்தினுடைய நிலைமை என்னவென்று சொல்லி 2020வது ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு காட்டினார் என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாட்டினுடைய நிலைமை என்னவென்று சொல்லி 2020வது ஆண்டில் உங்களுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வருமானம் இருக்கிறதோ திட்டமிடுங்க. கையில் பணம் வந்த உடனே. இப்படி ஒருத்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னதை விட இப்போது இந்த ஆந்திராவில் இருந்து வரக்கூடிய தெலுங்கு செய்தி, நான் தெலுங்கு பாடல்களை, தெலுங்கு செய்தி அதமே கேட்குறது. ஒரு போன வாரத்தில் நினைக்கிறேன், ஒரு தெலுங்கு ஆள் ஹைதராபாத்தில் இருந்து பேசுகிறார். ஒரு செய்தியை யூடியூப்பில் பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 10-10-80 சொல்லுங்க. 10-10-80. ஏம்மா வாய் திறந்து சொல்லுமா. 10
மொத்தம் எத்தனை? 100. இந்த 100 10 10 80. முதல் 10 எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்துரு. அல்லேலூயா. உனக்கு வரக்கூடிய வருமானத்துல 10 பங்கை நீ எடுத்து வச்சு. சில நேரங்கள் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது தொடவே கூடாது. எதை தொடக்கூடாது? அடுத்தது சர்ச்சில் கொண்டு போய் போடுறதுக்கு முன்னாலே போடுற வரைக்கும் அல்லது பாஸ்டரை பார்த்து கொடுக்குற வரைக்கும் அதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அதில் மாத்திரம் கையை வைக்கப்படாது. அல்லேலூயா. சுடு அடைய சொல்லுங்க. நியாயமான ஊழியக்காரனா அந்த மனுஷன் யாரு? எலியா தீர்க்கதரிசி நியாயமானவனா இல்ல? சுடு அடைய யாருக்கு கொடு? சொல்லுங்க. சுடு கொடு. சொல்லுங்கம்மா. சுடு கொடு. முதல் அடைய யாருக்கு கொடு? எனக்கு. அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு உனக்கும் பார்த்துக்கலாம். நீ அப்படி செய்வாயானால் மாவு குறையாது. டெஸ்ட் பண்ணிப்பார். வேணா சோதிச்சுப்பார். நடந்ததா இல்லையா? அல்லேலூயா. இப்போ 100ல் 10 யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், விளைச்சல் விளையும் போது அதனுடைய பலன் 30 60 30 60. அடுத்தது எத்தனை வரணும்? 100 வரணும்? 90 வரணும். 30 60 90. அல்லேலூயா. அதுதானே அதனுடைய ரேஷியோ. ஆனா உனக்கு கொடுக்கும்போது எத்தனை கொடுக்குறாரு? 10 கூட்டி தானே கொடுக்குறாரு. அப்போ 100 கொடுக்கும்போது அந்த 10 யாருக்கு? ஹலோ, அந்த 10 யாருக்கு? ஆண்டவருக்கு. அதை கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னா என்ன சொல்றது? அல்லேலூயா. அவங்கள பைபிள் நான் சொல்லல, தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க. மல்கியா புத்தகத்துல அவங்கள என்ன சொல்லுது? நீங்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லுது. வஞ்சிக்கிறவர்கள், ஏமாத்துறவங்க. நீங்க யாருங்க? சொல்லுங்க. யாருங்க? நான் சொல்லலம்மா. கர்த்தரை வஞ்சிக்கலாமா? எதுல வஞ்சிக்கிறோம்? தசம பாகத்துல, காணிக்கையில. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒன்னையா குடும்ப நாட்டது பெரிய விஷயம். சரியான வருமானம் இல்லை. வீட்டுக்காரு ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாருன்னா என்னைக்கு சனி ஞாயிறு வரும்னு காத்துங்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. 2500 ரூபா ரேஷனில் கொடுக்குறாங்களா? என்னைக்கு செய்தி வந்ததோ அன்னைக்கே குடிக்கார கணவனெல்லாம் அந்த ரேஷன் கார்டை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கினாங்களாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருமானம் குறைவு, இதுல நீங்க கொடுங்கன்னு சொல்றீங்க. முடியாது. முடியாதுன்னா வாழ்க்கை முழுவதும் நம்ம வளர முடியாது, உயர முடியாது. கஷ்டத்தின் மத்தியில கர்த்தருக்குரியதை நீங்க கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 100ல் 10 கர்த்தருக்குரியது. அடுத்த 10 சேமிப்பு. நீங்க என்ன செலவு பண்றீங்களோ இல்லையோ, அடுத்த 10 யாருக்காக சேமித்து வையுங்கள்? உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க? சேமித்து வையுங்கள். அடுத்த 80 இருக்கு பாருங்க, அதை நீங்க செலவு பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 வட்டம் 100 காணிக்க கொடுங்க, 100 சேமிச்சு வைங்க, 800 நீங்க செலவு பண்ணுங்க. அல்லேலூயா. 10,000 வருமானம் வட்டம், அதுல ஒரு 1000 காணிக்க கொடுங்க, ஒரு 1000 நீங்க சேமிச்சு வைங்க, 8000 நீங்க செலவு பண்ணுங்க. இது வரைக்கும் எப்படியோ கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென். உங்களுடைய வருமானத்தை 10 10 80 அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்க செலவு செய்ய பாருங்க. நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். 80க்கு மேல போகாதீங்க. என்ன செலவு வந்தாலும் அதை எதுக்குள்ள அடுக்குங்க? சொல்லுங்க. எதுக்குள்ள அடுக்குங்க? சத்தமா சொல்லுங்கம்மா. 80க்குள்ள அடுக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது எந்த செலவாக இருக்கட்டும், அது 80க்குள்ள கொண்டு வர நீங்க திட்டமிடுங்க. திட்டமிடுங்க, ரொம்ப முக்கியமானது. திட்டமிடுங்க. அல்லேலூயா. இவன் திட்டமிட்டான், யாக்கோபு திட்டமிட்டான். அப்படி திட்டமிட்டு அவன் ஜெபித்ததனால தான் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஏசாவினுடைய முகத்தை தேவதூதன் முகத்தை போல ஆண்டவர் மாற்றி போட்டார். அல்லேலூயா. சரி, அந்த 7 8 வாசிங்க முடிக்கலாம். யாக்கோபு மிகவும் பயந்து
வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் ரெண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு. ஒரு பகுதி போனாலும் இன்னொரு பகுதி தப்பித்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் திட்டமிட்டான். அல்லேலூயா. திட்டமிடாமல் போனால், கவனிங்க, அவன் திட்டமிடாமல் போயிருப்பானால் எல்லா பகுதியுமே போயிருக்கும். ரைட்டா நான் சொல்றது? அல்லேலூயா. அப்போ ஒரு பகுதி போகாம ஒரு பகுதி போனாலும் பரவாயில்ல, இன்னொரு பகுதி தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? திட்டமிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறவங்க இனிமேல் அப்படி இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறவங்க எல்லா பணமும் 10,000 இருந்தாலும் சரி 20,000 இருந்தாலும் சரி ஒரே பர்ஸில் வச்சு பின்னால் வச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாமையே அவன் 2 விரலை விட்டு பர்ஸை மாத்திரம் என்ன செய்கிறான்? எடுத்துடுறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனையும் அதுக்கு தானே மேலே ஷர்ட்டில் ஒரு பேக்கெட் இருக்குது, கீழே 2 சைடில் 2 பேக்கெட் இருக்குது, பின்னால் ஒரு பேக்கெட் இருக்குது. ஒரு 1000 ரூபா இருந்தால் 5 பகுதியை 5 பகுதியில் போட்டு வை. ஒரு பகுதி திருடன் எடுத்தாலும் கூட மித்தி 4 பகுதி இருக்குதே. கவனிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. டிவைட் பண்ணுங்க, தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று போனாலும் ஒன்று இருக்கட்டும். ஆமென். எல்லாவற்றையும் இழந்து விட வேண்டாம். அதுக்கு ஏற்றது போல நீங்கள் திட்டமிடும்படி உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, சகோதரனுடைய தயவை அவன் விரும்பினான். இரண்டாவது, அவன் திட்டமிட்டான். ஆமென். அதுக்கு அடுத்தது விண்ணப்பித்தான், வெகுமதிகளை அனுப்பினான், மாறுதல் பெற்றான். அவனுக்கு இஸ்ரவேல் என்கிற பெயர் வந்தது. கடைசியாக அவன் வணங்கினான். தன்னுடைய மனைவிமார்களை, வேலையாட்களை அவன் வணங்க வைத்தான், பிள்ளைகளை வணங்க வைத்தான். அதுக்கு பிறகுதான் சொல்றான், அண்ணே உங்க முகம் யாருடைய முகத்தை போல இருக்கிறது? தேவதூதனுடைய முகத்தை போல இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்முடைய முகத்தை கர்த்தர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம ஜெபிக்கிறதுனால மற்ற முகங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். என் கணவனுடைய முகத்துல எரிச்சல், என் கணவனுடைய முகத்துல கோபம், என் கணவனுடைய முகத்துல முகநாடி வேறுபட்ட ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைய உங்க கணவனுடைய குணங்களை மாற்ற ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.